இடையில பலிலாம் கொடுத்தாங்கன்னா அவனும் பாவம் செய்யறதுனால அந்த பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படலை, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படலை. உடனே அவர் என்ன பண்றாரு, ஏசப்பா பிதா என்ன பண்றாரு, தன் ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். சரி, இந்த பிள்ளைங்க டைரக்டா என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க, நானும் அதுதான் விரும்புறேன், பிள்ளைக்கு டைரக்டா என்கிட்ட வரணும். அதற்கு என்ன பண்றாருன்னா வழி வேணும். அந்த வழி இன்னொரு வழி அல்ல, இன்னொரு போதகர், இன்னொரு புனிதர்கள் அல்ல, இன்னொரு சிற்பங்கள் அல்ல, இன்னொரு வேதங்கள் அல்ல அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த வழியை உண்டு பண்ணுகிறார். அப்போ அந்த வழி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்க பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் சிநேகிதனாக இருக்கிறார், அவர் இரக்கம் குணம் உள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அழும்போது அவரும் அழுகிறவராக இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாக, துடைக்கும்படியாக அவர் முயற்சி செய்கிறவராக இருக்கிறார். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, இயேசுவிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். எங்களுக்கு தரிசனையானார் என்பார். ஆம் ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆதியிலிருந்தே எனக்கு கர்த்தர் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா தெரியுமா அப்படின்னா, எனக்கு அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே தெரியுமே. நீ தெரியும் என்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற தேவனை என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மற்ற மதத்தினர் பார்த்தீங்கன்னா, இயேசுன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்தே நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் இந்த ஸ்கூலில் தான் நான் என்ன பண்ணேன் இருந்தேன் அப்படின்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்க விசேஷமாக சொல்லுவாங்க. ஏன் நான் இதை உங்களிடத்துல சொல்லுகிறேன்னா, நம்ம கர்த்தரை முதலாவது தெரிந்து கொள்ளணும். கர்த்தர், நீங்கள் எவ்வளவா இயேசுவை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ, எப்படி நம்ம தெரிந்து கொள்கிறோம்னா, படத்துலையும் இல்லை உருவத்திலையும் இப்படி தான் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அவர் வல்லமையை நம்ம புரிஞ்சு கொண்டோன்னா, தெரிஞ்சு கொண்டோன்னா, கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிற விதம் விசேஷமாக இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், அளவில்லாத அன்பினால உங்களை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அவருடைய காருண்யம், இரக்க குணம், அன்பும் இரக்க குணம் சேர்ந்தது தான் நம் இயேசு கிறிஸ்து. நம்ம என்னதான் நம்ம தள்ளி இருந்தாலும், சில நேரங்கள் ஊழியம் செஞ்சவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? ஊழியன்னா சபையில் ஊழியம் செய்கிற சில விசுவாசிகள் கூட ஒரு நெருக்கம் வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்போது டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, மாறி போயிடுவாங்க. என்ன மாறி போவாங்க? பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஏசப்பா இருக்கிறாரா இல்லையோ, கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிட்டா போதும், அதுலேயே சிக்குண்டுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம் வரும்போது அவங்களுக்கு வேற வழியில் கர்த்தர் தான் தேடி வரும்பொழுது வெக்கத்தோடு குறுக்கி வருவாங்க. நிறைய ஆண் பெண்களையும் பார்க்கலாம். பெண் பிள்ளைங்க முக்கால்வாசி சபையில் நின்று நல்லா ஊழியம் பண்ண, நல்லா பாட்டெல்லாம் பாடும். திருமணம் ஆனும் போது அவங்க வீட்டில் யாரும் ரசிக்கப்பட மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவருக்கு வேற மதத்தினராக இருப்பாங்க. அதிலேயே
போய் 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 பல ஆண்டுகள் அதிலே கடந்து அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி அதோட முறைமையெல்லாம் கற்றுக்கொண்டு அப்படியே கடந்து போய் கொஞ்ச நாள் ஒரு பலவீனம், ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை வரும் பொழுது இயேசுவின் வார்த்தை தேடி வரும்போது சொல்கிற வார்த்தை, நான் முன்னெல்லாம் சர்ச்சைக்கு போன ஊழியம் பண்ண தெரியாமல் என்ன பண்ணிட்டேன். ஒன்று பெற்றோர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லை இவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கர்த்தரை விட்டு பின் வாங்கி போயிடுவாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ ஏற்கனவே நீ என்னை அறிந்திருக்கிறதுனால உன் மீது அனாதி சிநேகத்தை வைத்திருக்கிற, ஹல்லேலூயா, அனாதி அன்பை வைத்திருக்கிற, இரக்கம் வைத்திருக்கிற. நீங்க மீண்டும் தேவனிடத்துல தேடி வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இரக்கத்தை கொடுக்கிறேன், ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் அன்புள்ளவரா இருக்கிறார். போன வாரம் சண்டே செய்தியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் குணாதிசயங்கள், இயேசு கிறிஸ்து குணாதிசயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆவியானவர் எப்படி இருப்பார்? ஸ்ட்ரிக்ட் மனுஷன். கரெக்டாக இருந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார்? அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்வார். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, இரக்கம் காட்டுகிறவர். இவைகள் ரெண்டு பேரும் சேர்ந்தா அதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். இன்றைக்கி நிறைய பேர், சில பேர் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளுவாங்க, ஏசப்பாவை ஒதுக்கிடுவாங்க. சில பேர் ஏசப்பாவை அதிகமாக கும்பிடுவாங்க, ஆவியானவர் ஒதுக்கிடுவாங்க. சில பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒதுக்கி, நான் ஸ்ட்ரெயிட்டாக பிதாவை நான் ஜெபம் பண்ணணும், பிதாவை சொல்லி என்னை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, குமாரன் இல்லாமல் என்கிட்ட யாரும் ஒருத்தர் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன் அவர் வழியாக இருக்கிறார்? என்னைக்கா யோசிச்சோமா? ஏன் ஏசப்பா வழியாக இருக்கணும்? ஏன்னா நம்ம பாவி, நம்ம பாவத்தை நீக்குகிறவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே, அல்லேலூயா. எனக்கு எல்லாம் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தூக்கி தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவர் சிலுவையில் தூக்கி ஏற்றி உட்கார வச்சுருவாங்க. இல்லை ஒரு குழந்தை இயேசு மாதிரி ஒரு சிலையை தண்ணி அவர் குழந்தையாக வச்சுருவாங்க, இல்லை பாடுபட்டவராக சொல்லுவாங்க. இவங்க விண்ணப்பங்களை எங்கே வைப்பாங்கன்னா மாதா அம்மாட்ட. மாதா அம்மா கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லலை, ஆனால் அங்கேருந்து அற்புதம் கிடைக்குமா? கிடைக்காது. ஐயோ, மாதா வந்து ஏசப்பாவோட தாயாச்சு, இப்படி குறையா சொல்கிறீங்களே. இயேசுவின் தாயும் மாதா தான். ஏன் மாதாவை கும்பிட்ற மாதிரி அவர் தகப்பனாரையும் கும்பிட்டுருக்கலாமே, ஏன் கும்பிடல? ஜோசப்பை ஏன் கும்பிடல யாரும்? அவங்க தானே வழி. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுக்கு அப்புறமேட்டு இயேசு அப்பா பிறக்கிறதுக்கு முன்பாக மாதாவுக்கு வந்து மேரிக்கு வந்து என்ன கிடையாது, குழந்தை கிடையாது. அதுவும் தன் கணவனால் அவங்க கர்ப்பவதி ஆகலை, ஆவியான வல்லமையினால தேவ திட்டத்தினால கர்ப்பவதி ஆனாங்க. அதனால தான் அவங்க தேவ தூதரெல்லாம் போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, மேரியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஜோசப்பை கன்வின்ஸ் பண்ணுறாரு, இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. அவங்களாம் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்படியே இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு தம்பிங்க உண்டு, தங்கச்சிங்க உண்டு. வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நல்ல வேதத்தை படித்த ஒவ்வொரு ஃபாதருக்கும் தெரியும், ஆனால் அதை போதிக்க மாட்டாங்க. இல்லைன்னுவாங்க. ஆமாம் இருக்கலாம், அதனால என்னன்னுவாங்க. ஸோ இவங்க குழந்தை பிறந்தது தப்பா? அது கிடையாது. தேவன் ஒரு தாயை எப்படி பயன்படுத்தணுமோ விசேஷமாய் பயன்படுத்திட்டார். ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போடும் பொழுது மாதாவை கூப்பிட்டு, இவங்க தான் உங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லிச்சுலையே, இனிமேட்டு இவங்க தான் வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு போலியே. அவர் சிலுவையில் ஏறும்பொழுது தான் அந்த அம்மா என் மனசு, நான் என்ன பண்ணுறேன், என்னை நம்பி இருந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு இதோ உன் தாய் இதோ மகனை சொல்லி அந்த உறவை பிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த உறவுக்கு என்ன கிடையாது, மனித வாழ்க்கை. அவர்கள் புனிதர். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆமாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்களே ஆசீர்வதிக்குமான்னு கேட்டால் இல்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்போ என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஏன்னா நல்லா ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருக்க, நீ விசேஷமான, நீ பவர்ஃபுல் மேன், என்ன ஆசீர்வதிக்கிறார். சரி, நான் யாரையாவது ஆசீர்வதிச்சுக்கிறேன்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? தேவன் தான் என்ன ஆசீர்வதிப்பார். இன்னொரு மனிதனை ஆசீர்வதிப்பது அதே தேவன் தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னொரு மனிதன் போய் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறான்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிதாவிடத்தில் போய் வேண்டிக் கொள்வாங்க, ஏசப்பாவிட்ட போய் இறக்கம் கேட்பாங்க. அவர் மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஆகிறது. மனுஷ உயிர் 70-80 ஆண்டுகள். அதற்கப்புறமேட்டு அந்த ஆத்மா, மரிய ஆத்மாவும் இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட போயிட்டு நிறைய பேர் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் உங்களோடு இருக்கிறார். நான் யாரையும் கிரிட்டிசம் பண்ணல, யாரையும் தவறு என்று சொல்லலை. ஆனால் புரிந்து கொள்வது, தேவனை உண்மையாகவே தெரிந்து கொண்டீங்கன்னா அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் இரக்கம் குணம் உள்ளவர், உங்களை மன்னிக்கிறவர், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், உங்களுக்கு சகாயம் செய்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பேதைகளுக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறவர். அதனால தான் இயேசுவை வழின்னு சொல்றாங்க. ஏன் டைரக்டா பிதாவிடத்துல வேண்டிக் கொள்ள முடியாதா? நான் பிதாவிடத்துல வேண்டிக் கொள்றேன் அப்படிதான் பழைய ஏற்பாடு காலத்துல டைரக்டா தான் பிதாவிடத்துல என்ன பண்ணாங்க? வேண்டிக் கொண்டாங்க. அப்போ கூட வேண்டிக் கொள்ள முடியாது, அதற்கு ஒரு மீடியேட்டர் வச்சிருந்தாங்க. யாரு? ஆசாரியர். அந்த பலிபீடத்துல விற்பார். அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாங்க? உங்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க போய் விசாரிச்சு உள்ள போய் பலியிடுவார். அவர் தான் போய் பிதாவிடத்துல பேசுவார். பிதாவிடத்துல டைரக்டா யாரும் பேச முடியாது. யார் பிதாவிடத்துல பேசுவதற்கு ஒரு வழி வேணும், ஒரு மீடியேட்டர் வேணும். இடையில பலிலாம் கொடுத்தாங்கன்னா அவனும் பாவம் செய்யறதுனால அந்த பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படலை, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படலை. உடனே அவர் என்ன பண்றாரு? ஏசப்பா பிதா என்ன பண்றாரு? தன் ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். சரி, இந்த பிள்ளைங்க டைரக்டா என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க, நானும் அதுதான் விரும்புறேன். பிள்ளைக்கு டைரக்டா என்கிட்ட வரணும். அதற்கு என்ன பண்றாருன்னா வழி வேணும். அந்த வழி இன்னொரு வழி அல்ல, இன்னொரு போதகர், இன்னொரு புனிதர்கள் அல்ல, இன்னொரு சிற்பங்கள் அல்ல, இன்னொரு வேதங்கள் அல்ல அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த வழியை உண்டு பண்ணுகிறார். அப்போ அந்த வழி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்க பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் சிநேகிதனாக இருக்கிறார். அவர் இரக்கம் குணம் உள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அழும்போது அவரும் அழுகிறவராக இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாக, துடைக்கும்படியாக அவர் முயற்சி செய்கிறவராக இருக்கிறார். ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, இயேசுவிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ள, அவர் சேனாதிபதி. விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுவோமே. அவரிடத்துல போய் நீங்க மன்றாடும் பொழுது உங்கள் பாவங்களை அவர் மன்னித்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை பாவங்களை கழுவதற்கு தான் இயேசு என்ற ஒரு குமாரன் தேவைப்படுகிறது. உங்க மேல இரக்கம் காட்டுவதற்கு, உங்களை மன்னிப்பதற்கு, உங்க மேல கரிசனை காட்டுவதற்கு, உங்களை சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்வதற்கு, உங்களை தோழனாய் ஏற்றுக்கொள்வதற்கு, சகோதர சிநேகமாக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களை என்ன வேணும்? அவருக்கு ஒரு பிதாவுக்கு ஒரு வழி வேணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் அன்பு உங்களை தாங்குகிறதா இருந்து. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். அக்கா, அன்பு பெரியது. அந்த அன்பு என்ன பண்ணுமா? எடுத்து படிங்க. எரேமியா 30:17 படிப்போமா? அவர்கள் உங்களை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிடுவாள். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, இங்க கவனிக்கல, தேவன் பிதாவின் அன்பு, குமாரின் அன்பு, ஆவியானவரின் அன்பு வல்லமை எப்படி வெளிப்படும்னா, உன்னை விடுதலையாக்கி கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எப்படி எல்லாம் நம்மளை விடுதலையாக்குவார்? விசாரிப்பற்ற சீயோனே. உன்னெல்லாம் அடிச்சு போட்டாலும் கேட்க ஆள் இல்லை, நீங்கெல்லாம் அனாத. அநேகர் சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா அவ்வளோதான், இந்த உலகம் நம்மளை ஒதுக்க ஆரம்பிக்கும். கல்வி இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை மிதிக்க ஆரம்பிக்கும். திறமை இல்லைன்னா அநேகர் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்? இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தால் தான் ஓடிக்கொண்டே இருக்க முடியும். அநேக நேரம் உங்கள் வாழ்க்கை தள்ளுண்டதாய், ஒதுக்கப்பட்டதாய், நறுங்குண்டதாய், நசுக்கப்பட்டதாய் உங்கள் வாழ்க்கைகள் காணப்பட்டிருக்கலாம். என் தேவன் உன்னை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் தள்ளி விடுறீங்க, ஐயோ இவங்களெல்லாம் கேட்க நாதி இல்லை, இவங்களெல்லாம் நான் ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவேன். இன்னைக்கு அப்படி பேசினவர்கள் வாழ்க்கை எப்படி ஆட்சி தரீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை. கோலியாத்தை தாவீதை பார்க்கும் பொழுது கோலியாத்தின் இருதயங்கள் என்ன பேசி கொண்டிருக்கும் நினைச்சு பாருங்க. இவன் என்ன மூட்டை பூச்சி மாதிரி இருக்கா, இவன் என்ன கொசு மாதிரி இருக்கிறான் சொல்றான். வீட்டில் போய் பெரியவங்க யாரையா இருந்தால் கூட்டுடுவாங்க. எவ்வளோ திமிரான வார்த்தைகள். அப்போ அவனை மதிக்கல. அவன் இவன் என்ன பண்றான்? அவனை அடிக்கிறது. இவனுக்கு தெரிஞ்சது அந்த கவட்டைன்னுவாங்க, உண்டிக்கோலை வச்சு அடிக்கிறது.
அதற்கு கல் பொறுக்கிற உண்டிக்கோல்ல பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு அடிக்க முடியாது. இவ்வளோ ஒன்று சின்ன கல் தான். கல்லை பொறுக்கிறத பார்த்தோன்னே அவன் கேட்குறான், நான் உனக்கு என்னை பார்த்தா நாயின்னு தெரியுதா? நான் பலசாலி, என்னை அடிக்கிறதுக்கு நாயை அடிக்கிறது போல் கல் எடுத்துகிட்டு வரேன். அவனை சுத்தமாக மதிக்கலை. யார? தாவீதை ஒரு பொருட்டா கூட மதிக்கலை. இவெல்லாம் ஒரு ஆள், இவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க? எனக்கு நிகராக நிற்க வைக்கிறீங்க. நிறைய பேர் சேனைகள் அவனுக்கு பின்னாடி வந்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்கள் போக வேணாம், இந்த கொசை நாங்கள் அடித்து தள்ளுறோம். தாவீதை பார்த்து பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. அநேகர் அவனுக்கு என்ன பண்ண, கோலியாத்துக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாம், ஐயா என்ன ஐயா நீங்கள் இவனெல்லாம் அவன் பார்க்குறான். அவன் பார்க்குறான் ஒரு கவசம் கூட போட முடியாதபடி ஒரு பலசாலியற்ற சூழ்நிலை. கோலியாத்தை எதிர்த்து நிற்க வருகிறான். இன்னைக்கு நம்மளை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, எடை போடுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆள், இதெல்லாம் ஒரு ஊழியம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு குடும்பம், என்னத்தை சம்பாரிச்சிட்ட நீ? உனக்கு என்ன பத்திரிக்கையில் பேர் போடணும்? உன்னை என்ன நான் கூப்பிடணும்? உனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும்? சில பேர் இடத்துல கொடுத்த காசை கேட்க போனால் கொடுத்து வாங்கினவங்க கொஞ்சம் பலசாலி இருந்தால் போதும், அவ்வளோதான், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். நிறைய வார்த்தைகள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? விடுதலையின் தேவன். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அவர் யாருக்கு உதவி செய்வார்னா, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பேதைகளுக்கும் மட்டுமே என் தேவன் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறவர். ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் இந்த வேலையில் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை நினைக்காதீங்க. யாருமே உதவியற்ற சூழ்நிலையில், பணமற்ற சூழ்நிலையில், பலனற்ற சூழ்நிலையில், ஞானமற்ற சூழ்நிலையில் நீ தேவனை தேடும் பொழுது தேவன் உனக்கு உதவியா இருப்பார். அல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தர் வந்தார். தள்ளுண்டவர்களை தூக்கி நிமிர்த்த தான் வைக்கிறார். அல்லேலூயா. எங்கெங்க தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் மூளைக்கல்லா வைக்க முடியாதான் என் தேவனாகி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. இன்னைக்கு நீங்க தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், இல்லை உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம். ஆனா தேவன் நீங்க தேடி வரும் பொழுது உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நேரில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, உங்க இருதயத்தை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் யாரும் இல்லை, என் குடும்பத்தில் என்னை தேற்ற யாரும் இல்லை, ஊழியத்தில் எனக்கு உதவ யாரும் இல்லை, பணம் உதவி செய்ய யாரும் இல்லை, வேலை இல்லை, என்னை வியாதியில் இருக்கிற என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு வந்து எட்டி பார்க்க கூட யாரும் இல்லைன்னு நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய அன்பு ஒவ்வொரு வீட்டையும் தொட்டு கொண்டிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக சகோதரிகள் ஃபோன் பண்ணி டிவியை பார்த்து கால் பண்ணுறவங்களா அதிக நேரம் ஏதோ கிராமத்தில் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது என்னவா இருக்கு தெரியுங்களா? நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் பாஸ்டர், என் பிள்ளைங்க கூட என்னை கண்டுக்க மாட்டுது, வந்து பார்க்க சொன்னால் பார்க்க மாட்டுது, விசாரிப்பே இல்லை, நான் அனாதை போல இருக்கு, இப்படியே அனாதையை செத்துருவனும் பயமா இருக்கு. இது ஒரு ரெண்டு சத்த குரல் அல்ல, அநேகருடைய சத்தங்கள். இன்னைக்கு கர்த்தர் அவர்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தனிமையில் இருக்கும், ஒதுக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, யாரும் உதவியற்ற சூழ்நிலையில நீங்க யாரையும் பார்க்க வேணாம், என் தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. என் தேவன் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். அந்த வார்த்தையில நீங்க என்ன பண்ணணும்? நிலைச்சு இருக்கணும். நீங்க நிலைச்சிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உள்ளே தள்ளு உண்டவள் என்று பெயரிடுவார்கள். அநேகர் உன்னை ஒதுக்கி விட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கும் பொழுது, என்னை தேடும் பொழுது நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு உங்கள் அருகாமை நின்று கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாக மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் துக்கங்களை கர்த்தராகிய தேவன் மாற்ற முடியும். யோசேப்பின் வாழ்க்கையும் அப்படிதான். அவன் அடிமைத்தனத்தில் வரும்பொழுது அவனை பார்த்தவர்கள் எல்லாம் அடிமையாக காணப்பட்டார்கள். அவனுக்குன்னு ஒரு இடம் கேட்டிருந்தாலும், நீ அடிமை தானே, ஓரம்படு,
அவன் கேட்டிருப்பான் முதலாளி கிட்ட, அவன் ராஜா கிட்ட, எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு. அவன் சொல்லிப்பான், உனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டேன், உனக்கெல்லாம் ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, நான் தூங்கும் போது நீ காவல் இருக்கணும், எனக்கு தேவைப்படும் போது கூப்பிடணும். சரிங்க ஐயா, நீங்க எப்போ தூங்குவீங்க? அது எப்போவுனே தெரியாது. ஒரு அடிமையின் வாழ்க்கை நினைக்கிறதெல்லாம் நம்ம 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அடிமையின் வாழ்க்கை ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, யாராவது வீட்டில் வந்து வீட்டு கார் டிரைவராக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த கார் டிரைவருக்கு அடிமை வாழ்க்கை தான். கார் டிரைவர் பெருசாக இருக்காது, வேலை இருக்காது. ஆனால் அந்த கார் டிரைவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ தேவையோ அப்போல்லாம் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வீட்லேயே உட்கார வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அர்ஜென்ட்டு எப்போ தேவையோ அப்போ நைட்டு 12 மணி 1 மணி. இந்த கார் டிரைவருக்கு குடும்பம் இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. வீட்டில் கார் ஓட்டுறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஜிபின்னு சொல்லிட்டு நம்ம சைதாபேட் பகுதியில் அவங்க வீட்டில் ஒரு விசுவாசி வந்து கார் டிரைவராக இருக்கிறார். அவர் புலம்புவார், எங்கே போனாலும் சரி இந்த விஜிபி வீட்டில் மட்டும் கார் டிரைவராக வரக்கூடாது பாஸ்டர். ஏன்னு, வீடை கொடுத்துருவாங்க பாஸ்டர், அவங்க வீட்லேயே வாடகை ஃப்ரீ தான், பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, திங்க் பண்ணவே மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு காலைல 5 மணிக்கு அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலை விட்டு வர்றது, சாப்பிட்றியா சாப்பிட்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க. என்னை எவ்வளோ வேலை செய்யணுமோ செய்வாங்க. ஒரு சொந்த ஃபங்க்ஷன், என் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன்னா உடனே சொல்லி காட்டுவாங்க, உனக்கு வீடை கொடுக்குறேன், காரை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுற, இப்போ எனக்கு இல்லையேன்னு சொல்லி கத்துவாங்க. இதனாலே உங்ககிட்ட வாழ்ந்திருக்கேன், இவங்க கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கணும். போ ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. யோசேப்பு எந்த சூழ்நிலையில் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அப்பா வீட்டில் எப்படி இருந்திருப்பான், பிறக்கும் பொழுதே ஒரு அடிமையாக பிறந்த பிரச்சனையாக தெரியாது. பிறந்ததுலேருந்து என்ன பண்ணியிருக்கான், ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தவன் இன்னைக்கு அடிமையாகி காணப்படுகிறான். அவமானம், நிந்த, பார்க்குறவங்கலாம் காரி துப்புவாங்க, ட்ரெஸ்ஸை தூக்கி மேலே கட்ட. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கும், நிறைய இடத்துல இன பிரச்சனை இருக்கும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மேல் ஜாதி வரும்போது குனிஞ்சு பேசணும், அந்த நாட்டாமல் இவர்கள்லாம் வரும்போது என்ன பண்ணணும், சோளில் இருக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு வைக்கணும், கையை எப்படி வச்சு தான் பேசணும், அவங்க கண்ணை பார்த்து பேசக்கூடாது, குனிஞ்சிடணும், சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா, அவங்கள பார்த்தே பேசக்கூடாது. நிமிர்ந்து நின்று பேசுனா நிமிர்ந்து நிற்கிறேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா? ஏன்னா அவங்களாம் என்ன கிடையாது, கீழ் ஜாதி, அவங்கள அடிச்சு போட்டாலும் கேட்க யாரும் இல்லை. ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த உலகத்தில் அநேகர் நம்மளை தள்ளுண்டவர்களாய், நம்மளை ஒதுக்கினவர்களாய் இன்னைக்கு காணப்பட்டிருக்கலாம். யோசேப்பின் போலவே நம்ம வாழ்க்கையும் அடிமை வாழ்க்கையாக இருக்கலாம். ஐயோ நல்லா வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. திருமணம் மாறுவதற்கு முன்பாக பெண் பிள்ளையின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வாழ்க்கை வேறு. ஆனால் முக்கால்வாசி பெண் பிள்ளைங்க ஐயோ இன்னொரு விதத்தில் வாழ போடுதேன்னு சொல்லி அந்த பிள்ளை செல்லமாக வளர்ப்பாங்க. அந்த பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அந்த பிள்ளையை அடிக்காமல் வளர்ப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை வாக்கப்பட்டு போன உடனே அந்த வீட்டில் வந்து அந்த பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற ஒருத்தர் இருக்காது, கேட்குறத வாங்கி கொடுக்க ஒன்றும் இருக்காது. அந்த பிள்ளை அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக, அந்த பிள்ளை பேசுகிற வார்த்தையெல்லாம் முட்டுக்கட்டி பேசும்படியாக சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை தட்டி வைப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், உன்னால் என்ன பண்ண முடியும், அடிச்சு போட கூட ஆள் இல்லை, உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாதவர், நீ உன்னை வந்து என் பிள்ளை கட்டிட்டு வந்தது பெரிய விஷயம், இப்படி அநேக வார்த்தைகள்னால அவர்களுக்கு ஏளனப்படுத்துவாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நகை கம்மியாக போட்டு ஒரு வசதியான வாழ்க்கையில் வாக்கப்பட்டு போயிட்டாவே போதும், அது அடிமையான வாழ்க்கை. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கு. இல்லைன்னா வாழ்க்கையை விட்டுருமே. பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணுமா. ஊழியக்கார்ட்ட கேட்டாலும் நாங்களும் அதான் சொல்லுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், இந்த இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் மூலமாக உன் இருதயத்தை கர்த்தர் பேசுகிறார். எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்க, வெக்கப்பட்டீங்க, யோசேப்பு போல உன்னுடைய உரிமையை வெளியே சொல்ல முடியாதபடி கூட இருந்திருக்கலாம். ஐயோ என்னால் வாய் திறந்து பேச முடியலையே, என்னை கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்காக பரிந்து பேச என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி யோசேப்போடு கர்த்தர் பேசின, தாவீதோட எப்படி கர்த்தர் இருந்தார்? தாவீதை ஒன்றும் யோசிக்கல, அவனை இலக்காரணமாய் இவனா ஒரு ஆளுன்னு நினைச்சான். தாவீதை பார்த்து கோலியாத்து இவன் எடுத்த கல்லு, ஒரே கல்லில் அடி, விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே, அந்த கல்லின் வல்லமை, கல்லில் கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்தினார்.
ஒரு சின்ன கல்லு பெரிய சாம்ராஜ்யத்தை நொறுக்கி தள்ளினது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அவனுடைய மேதையான எண்ணங்கள், திமிரான வார்த்தைகள், பெருமை, பலம் எல்லாத்தையும் சிறு கல்லு தேவ வல்லமையினால நொறுங்குண்டு போய் குள்ளமா இருந்த தாவீதை பலமாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இங்கே யோசேப்பு அடிமைதான். 17 ஆண்டுகள் அவன் அடிமையா இருந்தான்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் எப்படி அவன் எங்கெங்க அடிமைப்பட்டானோ அவனை சிநேகித்து நீடிய பொறுமை உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய், அனாதி சிநேகம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் மேல எவ்வளவு அன்பா இருந்தா யோசேப்போடு இருந்து எப்படி கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு அடிமைன்னு பேச விட மாட்டாங்க. ஆனா பாருங்க, அடிமையை பேச வைத்து அவன் கிட்ட இருக்கிற ஞானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பிச்சார்கள். அங்க இருக்கிற ஆலோசனை சங்க தலைவனாக யோசேப்பு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 பேருக்கு பிரச்சனை வந்ததுன்னா உடனே யோசேப்பிட்ட வருவாங்க. யோசேப்பு கரெக்டா சொல்லுவான், அவன் யாரு? அடிமை. ஆளுகிறவர்களுக்கு ஞானம் சொல்லும்படியாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவன் கூட இருக்கும் பொழுது அவன் ஆடை மாறினதா? மாறல. அவனுக்கு செல்வாக்கு வந்ததா? வரல. பதவி வந்ததா? வரல. நல்ல வீடு வந்ததா? வரல. சரி, அவன் அடிமைத்தனம் நீங்கினதா? இல்ல, அடிமையா தான் இருக்கான். இன்னொரு ராஜா கிட்ட போய் அவன் அடிமையா தான் இருக்கிறான். ஆனாலும் தேவன் என்ன சூழ்நிலை இருக்கிறையோ அதே சூழ்நிலையில உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று யோசேப்பிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடத்துல நீ இருக்கிற இடம், நீ இருக்கிற ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். உங்க இருதயம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். கர்த்தரினை பயன்படுத்தினாலும் நான் எதிர்பார்க்கிற விடுதலை ஒண்ணாச்சு. யோசேப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான், எனக்கு நீங்க ஆண்டவரே எனக்கு சொப்பனத்துல எனக்கு ஞானத்தை கொடுத்தாலும், அநேகருக்கு விடுதலை சொல்லத்தக்காக தீர்க்க தரிசனங்களை கொடுத்தாலும், ஞானத்தை கொடுத்தா அநேகர் வந்து என்னை பாராட்டினாலும், ஒரு கூட்ட ஜனம் என்னை பாராட்டுது. ஆனா ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணி கொண்டிருக்கு? என்னை அடிமையாகவே வைத்து கொண்டிருக்கு. ஒரு ராஜாக்கு முன்பாக, ஒரு மனிதனுக்கு முன்பாக நான் அடிமையா தான் நிற்கிறேன். அவன் இருதயம் எத்தனை நாள் ஏங்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அநேக நேரம் கர்த்தர் உங்களோடு பயன்படுத்த சிறு சிறு அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்யறதுனால உன் வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. நீ ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது 10 விண்ணப்பத்துல 10 நடக்காம எனக்கு 2 நடக்குதுனாவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அந்த 8 ஒரு நாள் நடக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் தேவ சமூகத்துல அது நிலை கொண்டு இருக்கு, அழிந்து போவதில்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் வைக்கிற விண்ணப்பம் தேவ சமூகத்துல நிலையாய் நின்று கொண்டிருக்கு. ஒரு நாள் அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படும். யாரோட விண்ணப்பம்? உங்க விண்ணப்பம். யோசிச்சு பாருங்களேன். தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் நாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை நாள் ஏங்கி இருப்பான். அண்ணன்லாம் சிட்டி உள்ள இருக்கிறான், அண்ணன்லாம் அரண்மனைக்குள்ள இருக்கிறான், ஏதோ ராஜாவோட வேலை செய்துன்னு இருக்காங்க. நான் இங்கே என்னை தனியாக வச்சுட்டு ஆடுகளோடு இருக்கிற எத்தனை நாள் கேட்டிருப்பான். அநேக நேரம் நொந்து போகிற நேரத்தில் தான் யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை, ஏன்டா இந்த வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் அவன் ஆடை பிடுங்க கவ்வை சாப்பிட சிங்கம் வந்திருக்கும். இவன் நினச்சிருப்பான் இருக்கிறதே வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது, இதில் இது வேற வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஆட்டையும் பிடுங்கி கொண்டே போகுது. பிரச்சனைகள் வருவது, பெரிய பிரச்சனைகள் வருதுன்னா என்ன அர்த்தம்னா தேவன் உன்னோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நான் வாழ்ந்து என்ன இருக்கு, இனி போய் சிட்டியில் போய் வாழ்ந்து என்ன இருக்கு, பரவாயில்ல என் ஆட்டை காப்பாத்துறேன், ஒன்று அந்த காப்பாற்றணும், இல்லை நான் செத்து போகிறேன். சிங்கத்தின் வாயில் போய் கையை வைக்கிறான். அல்லேலூயா. வாலில் கையை வைக்க நம்ம ஆள் பண்ணுவாங்க. ஏசாப்பா என் கூட இருக்கிறாரு, போய் சிங்கத்தை போட்டால் முதல் எங்கே போவான்? வாழை தான் டச் பண்ணி பார்ப்போம், வாழை டச் பண்ணி பார்ப்போம். சிங்கத்தை வாழை பிடிச்சா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வசன டைலாக் சொல்லுவாங்க, புலி வாழை பிடிச்ச கதை. ஒட்டினா அது ஒன்று சாப்பிடும், நீ பிடிச்சிட்டும் ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, இருக்கவும் முடியாது. புலி வாழை பிடிச்ச மாதிரி இவன் சிங்க வாழை பிடிக்க போல. தேவன் என் கூட இருக்கிறாரு, போய் ஸ்ட்ரைட்டாக போய் எங்கே கையை வைக்கிறான்? சிங்கத்தின் வாயில. அல்லேலூயா.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் அவனோடு இருக்கிறாருன்னு எப்போ தெரியுதுன்னா, வாயை கையை வச்சு கிழிக்கும் போது தான் தெரியுது, இவ்வளோ பலம் எனக்கு கிடையாது, எனக்கு சுத்தமாக கிடையாது, எனக்கு கை கூட அந்த அளவுக்கு நான் கிடையாது, சிங்க வாயை திறந்தா கூட என் கை கூட அவ்வளோ ஆயிட்டு இருக்காது, ஆனால் அது மத்தியில் திறக்கிறேன்னா இது ஏதோ ஒரு சக்தி, அதான் அசாத்தியமான சக்தி எனக்குள்ள கொடுக்கறது யாரு? நான் வணங்குற கர்த்தர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சு போடும் போது தான் தெரியுது, கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? அரண்மனைக்கு கொண்டு போவார். இவன் என்ன நினைச்சிருப்பான்? அரண்மனையில் ராஜா, நாட்டு ராஜாலாம் நினைக்கல, இந்த எளிமையான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விசேஷமான வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கலாம் தாவீது. ராஜா வேணும், நான் ராஜாவை மாறணும்னு அவன் நினைச்சான், விரும்பினான்னு சொல்லப்படலையே ஆரம்பத்தில். யோசிப்பேன் அப்படிதான். அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, எப்பா உனக்கு நான் ஆலோசனை, நீங்கள் நல்லா பட்டவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வைக்கிறீங்க, சொப்பனத்துக்கு பதில் கேட்க வைக்கிறீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. அவன் வாழ்க்கை தானே கேட்டிருப்பான், எனக்கு விடுதலை கொடுங்க. தேவனிடத்தில் கேட்டதில்ல, அந்த நாட்டுக்கு ராஜாவா இல்லை, எனக்கு விடுதலை கொடுத்தா எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்ப்பேன், என் சகோதரனை போய் பார்ப்பேன். யோசேப்பின் இருதயத்தை கர்த்தர் கண்டுகொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை பார்த்து அநேகர் சொல்லியிருப்பாங்க, விசாரிப்பற்ற சீயோனே. தாவீது போய் கேட்குறான், நான் கோலியாத்தை போய் அடிக்க போகிறேன். அதுக்கு அவங்க சகோதரனுக்கு கூட இருக்க சகோதரர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சண்டை பிரைச்செல்லாம் பண்ணி பலமாக இருக்கிறோம், நீ ஆளை பார் நோஞ்சாமல் இருக்கிற, உனக்கு என்ன இருக்கும்? அப்பா உன் வேலையை போய் பார், போய் காடை போய் மேய். இப்படி திட்டினவங்க தேவன் பாருங்க அதே நாட்டுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ராஜாவாய் வைத்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. சில ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில விண்ணப்பங்கள் கிடைக்காம தாமதிக்குதுன்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உங்க வியாதியை அவர் சுகமாக்க முடியும், நெருக்கங்கள் மாற்ற முடியும். இதெல்லாம் கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது உங்க இருதயத்தில் என்ன இருக்கணும்னா, என்ன இப்போ ஓடணும்னா, நெக்ஸ்ட் என்ன கர்த்தர் என்ன பண்ண போறார், என் வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன வச்சிருக்கிறாரு, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தாவீதுக்கு வச்சார் அந்த நாட்டுக்கு அரசனாக, மோசேக்கு வச்சாரு, இத்தனை ஜனத்துக்கு என்ன பண்ணுவான்? அரசனாக, தீர்க்கதரிசியா வைத்து. ஆபிரகாமுக்கு திட்டம் வச்சாரு, இவன் சங்கதிகள் என்ன பண்ணும்? இந்த நாட்டை ஆள போகிறதுன்னு, உலகத்தை பெருக்க பண்ணும்போது. ஆனால் ஆபிரகாமுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, சூழ்நிலை இப்படி தான் இருந்தது. குழந்தைய பெருக்கலை நடக்குமா, நான் கர்த்தர் தீர்மானத்தை வச்சுட்டார். ஆனால் அவன் அதே தான் கேட்டான், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எவ்வளோ விண்ணப்பங்கள் வச்சிருக்கலாம். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை குறித்துட்டு தேவனிடத்தில் தேடி வராதிங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க சூழ்நிலை குறித்து தேவனிடத்தில் தேடி வராதிங்க. உங்க வாழ்க்கையில எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கிறேன்னு கர்த்தரிடத்தில் தேடி வாங்க. அது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையின் தராதரம் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை தகுதி எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. வியாதியில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கலாம். சமாதானம் இல்லாமல் இருந்து இன்னைக்கு சமாதானம் கொடுத்துருக்கலாம். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, என்ன நல்ல கர்த்தர் என்ன பண்ணார்? விசேஷமாக வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையே இல்லை, இன்னைக்கு சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு உங்க நிலைமை பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு கூட உங்களை கர்த்தர் வைத்திருக்க நிலைமை இன்னைக்கு எப்படி? வீடு வாசல், பிசினஸ், தொழில், வேலை, குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைங்க ஐக்கியம் வச்சிருக்கிறாருன்னா அது தேவன் வைத்திருக்க திட்டம். அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாரு, இந்த வருஷத்துல நீ இப்படி இருக்கணும்னு. அப்போ தெரியாது, இயேசுவை சரியா ஏற்றுக்கொள்ளாதனால இப்போ இப்படி இருப்போனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்தாச்சு, ஒரு பாதையில வந்தாச்சு, தேவ சமூகத்தில் ஓடி வந்தாச்சு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத கர்த்தர் எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்றதை யோசிச்சாச்சு. இந்த எக்ஸாம்பிள், இந்த நடந்து வந்த பாதைகள், கொண்டு வந்த பாதைகள், கரடு முரடுகள், தோல்விகள் நெருக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஸ்தானத்தில், ஒரு உயரத்தில், இல்லை ஒரு ஆரோக்கியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். அப்போ இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம், இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கர்த்தர் என் பாதைகள் விசேஷமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த 10 ஆண்டுகள் ஏதோ ஒன்று ஒடியாந்தாச்சு. இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். நான் அடுத்தது என்ன பண்ண போறேன், அதற்கு நான் எப்படி ஓடணும், அதற்கு ஆயத்தமாய் உங்க இருதயத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. கர்த்தர் சொல்லுகிறார், யார் உனக்கு எதெல்லாம்
வேஸ்ட் ஒதுக்குறாங்களோ அதில் நான் உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவேன். நம்ம ஆரோக்கியம் நினச்சிப்போம், சரீர ஆரோக்கியம் இல்லை. சில பேர் பணம் இல்லைன்னு உன்னை தள்ளி வைக்கிறேன்னா பணக்குறைவு, பணத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க, உன்னை பணத்தினால உன்னை பலப்படுத்துறேன். ஞானம் இல்லாமல் இருக்க, உன்னை ஞானத்தினால் பலப்படுத்துறேன். திறமை இல்லாமல் இருக்க, திறமையினால பலப்படுத்துறேன். ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க, ஆரோக்கியத்தில் பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஒழுக்கம் இல்லாமல் இருக்கேன், ஒழுக்கத்தில் உன்னை பலப்படுத்துறேன். பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறியா, பரிசுத்தில் உன்னை பலப்படுத்துகிறேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இன்னைக்கு வந்திருக்கிற, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேலையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை என் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக வேணாம். கர்த்தர் சொல்லுகிறார், கடைசியாக உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதனால நீ காயப்பட்டு நீ இருக்கிற? வெளியே பார்க்கும் பொழுது அநேகருக்கு பார்த்தா தெரியாது, இவங்களுக்கு நாங்கள் கவலை இருக்கும், இவங்களுக்கு நாங்கள் கவலை இருக்கும். காரு பைக்கு நகை போட்டு நீ வரும்பொழுது இவங்களுக்கு நாங்கள் கவலை இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இருதயத்தின் கவலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அநாதி சிநேகத்தால் அவருடைய காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டார், உன்னை அணைத்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் நிரம்பிக் கொண்டிருக்கு. அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடுவோமா?